Hi students, 10th standard social science public exam கொண்டான top most Hi students, 10th standard social science public exam கொண்டான top most important 5 mark தான் இந்த வீடியோவில் நினச்சி போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். டாப் 35 மார்க் ஆல்ரெடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்லோட் பண்ணிட்டோம், 2 மார்க் அப்லோட் பண்ணிட்டோம். இது டாப் 35 மார்க். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் மேப் நினச்சி போகிறோம் அப்படின்னு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொடுத்த கேள்விகள் படிச்சிருப்பீங்க, அதுலேருந்து கண்டிப்பாக சயின்ஸுக்கு அப்லோட் பண்ணோம். அதில் உள்ள எல்லா கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. ஸோ சோஷியல் சயின்ஸுக்கும் நம்ம கொடுத்துருக்க கேள்வியை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு அதில் வந்து கட்டாயம் நினச்சிங்க அப்படின்னா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டாப் 30 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள். இதெல்லாம் முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள், இரண்டாம் உலகப் போரோட விளைவு. இந்த 2 கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டினும் கட்டாயமாக எல்லாருமே படிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இமயமலையின் உட்புரிவும் அதன் முக்கியத்துவத்தையும் வரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். இதுவும் முக்கியமான கொஸ்டின். அடுத்து உலகமயமாக்கலின் சவால்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின். சரிங்களா, இந்த 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்தவாதிகள், பெண்களுக்கு மேம்பாட்டுக்கு ஏற்பட்ட பணிகள்லாம் எக்ஸாமில் கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை. மேபி உங்களுக்கு 8 மார்க் கூட இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த 5வது கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நகரமயம். இதுவும் கேட்பாங்க. அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா 8வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரிகளை விவரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். மொத்தமே டாப் 30 கொஸ்டின் தான். இதுலேயும் எந்த கொஸ்டினையும் விட்டுட்டு தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஏதாவது ஒரு கேள்வி படிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இதில் கொடுத்துருக்க கேள்வி கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா படிச்சிருங்க. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின் தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேள்விகளையும் விட்டுட்டு படிச்சிடாதீங்க. நீங்கள் இந்த கொஸ்டினில் உள்ள கொஸ்டின் படிக்காமல் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை கட்டாயம் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. சரிங்களா, இந்த 16வது கேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜிடிபி, தென் கருப்பு பணம் அதை விட முக்கியம். அடுத்ததாக சில நேர்முக மற்றும் மறைமுக வரி கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 20வது கொஸ்டின், பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை விவரிக்கவும். இதுவும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா இந்திய காடுகள். 22வது கேள்வியெல்லாம் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. 24வது கேள்வி, ஒன்று முதலாம் உலகப் போர்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், இல்லாட்டா இரண்டாம் உலகப் போர்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ கண்டிப்பாக முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், 19ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள். சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாமுக்கு படிக்காமல் போகக்கூடியாத கேள்வி. அதே மாதிரி 25வது கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கான காரணங்கள் மற்றும் பின்விளைவுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்ய. இதுவும் ரொம்ப தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்த 28வது கொஸ்டின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 30வது கொஸ்டின், வேலூரில் 1806இல் வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. இந்த கொஸ்டின் கட்டாயம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் தான். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.